ஓம் சாந்தி. 15/3/2026 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 24/3/2009. பாப்தாதாவின் மூலம் அடைந்த பொக்கிஷங்களை தனக்குள் கொண்டு வந்து காரியத்தில் பயன்படுத்துங்கள். அனுபவத்தின் அதிகாரி ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிப்பு செய்யக்கூடிய சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கூடவே ஒவ்வொரு குழந்தையும் எந்த அளவிற்கு அனைத்து பொக்கிஷங்களை சேமித்துள்ளார்கள் என்ற முடிவை பார்த்து கொண்டிருந்தார். பாப்தாதாவின் மூலம் அதிக அழிவற்ற பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் ஞான செல்வம். இதன் மூலம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பலனாக அடைந்தீர்கள். பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தில் இருந்து முக்தி அடைந்து ஜீவன் முக்தி நிலை மற்றும் முக்திதாமம் செல்வதற்கான பிராப்தி அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு ஞான பொக்கிஷம் மட்டுமின்றி நினைவும் ஒரு பொக்கிஷமாகும். இதன் மூலம் அனைத்து சக்திகளும் பிராப்தியாக கிடைக்கிறது. மேலும் தாரணை செய்வதற்கான பொக்கிஷமும் இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து குணங்களும் பிராப்தியாக கிடைக்கிறது. மேலும் சேவையின் பொக்கிஷம். இதன் மூலம் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம், மகிழ்ச்சி என்ற பொக்கிஷம் பிராப்தியாக கிடைக்கிறது. ஆனால் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் நிகழ்கால சங்கம யுகமாகும். நேரத்தின் பொக்கிஷம். ஏனென்றால் முழு கல்பத்திலும் இந்த சங்கம யுக நேரம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். இந்த சங்கமத்தின் ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது ஒவ்வொரு நேரமும் மிகவும் விலை மதிப்பற்றது. ஏனென்றால் சங்கமயுக நேரத்தில்தான் பாப்தாதா மற்றும் குழந்தைகளின் இனிய சந்திப்பு நிகழ்கிறது. வேறு எந்த யுகத்திலும் பரமாத்ம தந்தை மற்றும் பரமாத்ம குழந்தைகளின் சந்திப்பு ஏற்படுவது கிடையாது. மேலும் சங்கமயுக நேரத்தில்தான் பாப்தாதாவின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக கிடைக்கிறது. பொக்கிஷங்களை சேமிக்கும் நேரம் சங்கம யுகமே ஆகும். வேறு எந்த யுகத்திலும் சேமிப்பு கணக்கு சேமிக்கும் வங்கி கிடையாது. இந்த ஒரு சங்கம யுகத்தில் மட்டுமே பொக்கிஷங்களை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு செய்ய முடியும். மேலும் சங்கம யுக நேரத்தின் மகிமை என்னவென்றால் ஒரு பிறவியில் பல பிறவிகளுக்கு சேமிப்பு செய்ய முடியும். ஆகையால் இந்த சிறிய யுகத்தில் அதிக மகத்துவம் இருக்கிறது. மேலும் பாப்தாதாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் பொக்கிஷங்கள் பிராப்தியாக கிடைக்கிறது. தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். ஆனால் பொக்கிஷங்கள் சேமிப்பு செய்வதில் ஒவ்வொரு குழந்தையும் அவரவர்களது முயற்சியின்படி செய்கிறார்கள். கொடுக்கக்கூடிய தந்தை ஒருவர்தான் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் கொடுக்கிறார், ஒரே நேரத்தில் தான் கொடுக்கிறார். ஆனால் தாரணை செய்வதில் என்ன பார்த்தார்? தந்தை ஒரே மாதிரியாக தான் கொடுத்தார். ஆனால் தாரணை செய்வதில் ஒவ்வொருவரும் அவரவரது முயற்சியின்படி இருக்கிறீர்கள். ஏனென்றால் பொக்கிஷங்களை தாரணை செய்வதற்கு ஒன்று தனது முயற்சியின் ஆதாரத்தில் உருவாக்க முடியும். இரண்டாவது, எப்பொழுதும் தான் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். திருப்தி என்ற சிறப்பு மூலமாக பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். மூன்றாவது, சேவையின் மூலம். ஏனென்றால் சேவையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மகிழ்ச்சி பிராப்தியாக கிடைக்கிறது. என்றால் மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தை பிராப்தியாக அடைய முடியும். தனது முயற்சி மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தும் முயற்சி மற்றும் மூன்றாவது சேவைக்கான முயற்சி. இந்த மூன்று விதத்தில் பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். பொக்கிஷங்களை சேமிப்பதற்கு குறிப்பாக சம்பந்தம் தொடர்பில் வருவதில் ஒன்று பொறுப்புணர்வு, பணிவு, சுயநலமற்ற நிலை. ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுபமாவனை மற்றும் சுபமான விருப்பம் வைப்பது அவசியம். சேவையில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் இவை அனைத்தும் இருக்கிறது என்றால் புண்ணிய கணக்கு
மற்றும் ஆசீர்வாதத்தின் பொக்கிஷம் மிக எளிதாக சேமிக்க முடியும். பாப்தாதா அனைவரின் கணக்கையும் பார்த்து கொண்டு இருந்தார். என்ன பார்த்தார்? நாலாபுறங்களிலும் குழந்தைகள் வரிசைப்படியாக இருப்பதை பார்த்தார். தந்தை ஒருவர் ஒரே நேரத்தில் தான் கொடுக்கிறார். ஆனால் சேமிப்பதில் இரண்டு விதமான குழந்தைகளை பார்த்தார். ஒன்று, சில குழந்தைகள் சேமித்த பொக்கிஷத்தை செலவழிக்கின்றனர். சேமிக்கவும் செய்கிறார்கள், செலவழித்து அழித்து விடுகிறார்கள். இரண்டாவது, சேமிக்கிறார்கள், செலவழிக்கிறார்கள். இருப்பினும் சேமிப்பதில் கவனம் செலுத்தி அதிகப்படுத்தவும் செய்கிறார்கள். பொக்கிஷங்களை அதிகப்படுத்துவதற்கான சாதனம் என்ன? அதிகப்படுத்துவதற்கான சாதனம் என்ன? பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறதோ அதை சரியான நேரத்தில் என்ன பிரச்சனைகள் வருகிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். யார் காரியத்தில் பயன்படுத்துகிறார்களோ, ஸ்திதியின் மூலம் பிரச்சனைகளை மாற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு சேமிப்பு ஆகிவிடுகிறது. யார் காரியத்தில் பயன்படுத்தவில்லையோ அவர்களுக்கு சேமிப்பு ஆகாது. ஆக ஒவ்வொருவரும் தனக்குள் கேளுங்கள். சரியான நேரத்தில் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் காரியத்தில் பயன்படுத்துகிறேனா? எவ்வளவு காரியத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவு அதிகரிக்கும். ஏனென்றால் காரியத்தில் பயன்படுத்துவதால் அனுபவம் ஏற்படுகிறது. அனுபவத்தின் அதிகாரம் அதிகரித்துவிடும். எனவே சோதனை செய்யுங்கள். இந்த அனைத்து பொக்கிஷங்களும் சேமிப்பாகி இருக்கிறதா என்று தனக்குள் கேளுங்கள். அதிகப்படுத்துவதற்கான சாதனத்தை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துகிறேனா? அனுபவத்தின் அதிகாரம் அதிகரித்து கொண்டே செல்கிறதா? ஏனென்றால் அதிகாரத்தில் உயர்ந்தது அனுபவத்தின் அதிகாரம். எனவே ஒவ்வொருவரும் தனது சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும், சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நேரம் சோதனை செய்து பொக்கிஷங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. பிறகு வாய்ப்பு நின்றுவிடும். பொக்கிஷங்களை அதிகப்படுத்த விரும்புவீர்கள், ஆனால் அதிகப்படுத்த முடியாது. பாப்தாதா பார்த்தார். பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சியாக தனக்குள் தாரணை செய்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் பொக்கிஷங்கள் முரளியின் மூலம்தான் கிடைக்கிறது எனும்போது இரண்டு விதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒன்று கேட்பவர்கள், இரண்டாவது தாரணை செய்பவர்கள். சில குழந்தைகள் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் கேட்பது மற்றும் தாரணை செய்வது இரண்டிலும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. தாரணை செய்பவர்கள் அனுபவிகளாக ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். ஏனென்றால் தாரணை செய்ததை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துகிறார்கள். பொக்கிஷங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். கேட்பவர்கள் வர்ணிக்கிறார்கள். மிகவும் நன்றாக கூறினார் பாபா, மிக நல்ல விஷயங்களை கூறினார். ஆனால் தாரணை இல்லாமல் சரியான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர முடியாது. எனவே நீங்கள் அனைவரும் சோதனை செய்யுங்கள். தாரணை செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? சிறிதளவு குறைவாக இருந்தாலும் நிறைந்திருக்கவில்லை என்ற குழப்பம் இருக்கும். ஆனால் தாரணை செய்பவர்கள் நிறைந்து இருப்பார்கள். எனவே குழப்பமடைய மாட்டார்கள். ஆகையால் இன்று பாப்தாதா அனைவரின் பொக்கிஷங்களை சோதனை செய்தார். கேட்டீர்கள் அல்லவா? இரண்டு விதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் யார் என்பதை இப்பொழுது தனக்குத்தானே சோதனை செய்யுங்கள். பொக்கிஷங்களை ஆக உங்கள் அனைவருக்கும் தந்தை அனைத்து பொக்கிஷங்களையும் ஆஸ்தியின் தந்தையின் பொக்கிஷங்களை தனது பொக்கிஷங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் கவனம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எந்த அளவிற்கு பொக்கிஷம் நிறைந்திருக்குமோ அந்த அளவிற்கு நிறைந்த நிலையில் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். பாப்தாதா விரும்புவது என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தையும் நிறைந்தவராக வேண்டும், குறைந்தவர்களாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வாய்ப்பு தந்தையின் மூலம் அழிவற்ற வருமானம் சேமிப்பாக வேண்டும். இது இப்பொழுது மட்டுமே செய்ய முடியும். ஆகையால் தான் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இது சங்கம யுகத்தின் நேரத்திற்காக தான் கூறப்பட்டிருக்கிறது. என்ன சேமித்து இருந்தீர்களோ அதன் பலனை எதிர்காலத்தில் பிராப்தியாக அடைவீர்கள். ஆனால் பிராப்திக்கான நேரம் இப்பொழுது மட்டுமே. எனவே ஒவ்வொருவரும் தனது சேமிப்பை பார்க்க வேண்டும். யாருக்கு எந்த அளவிற்கு களஞ்சியம் நிறைந்திருக்குமோ அவர்களது கண்கள், நடத்தைகள், முக
முகத்தின் மூலம் தெரிந்துவிடும். அவர்களது நடத்தை மற்றும் முகம் ரோஜாவை போல மலர்ந்திருக்கும். பாப்தாதா ஒவ்வொருவரின் நடத்தை மற்றும் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக புன்முறுவலுடன் இருக்கிறார்கள். கண்களில் ஆன்மீகம், முகத்தில் புன்முறுவல் மற்றும் செயலில் ஒவ்வொரு குணம் அனைவருக்கும் அனுபவமாக வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தன்னை தானே சோதனை செய்யுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் இந்த சுபபாவனையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அநேக ஆத்மாக்களை பொக்கிஷம் நிறைந்தவர்களாக ஆக்க வேண்டும். இன்று உலக ஆத்மாக்கள் அனைவரும் ஏதாவது ஆன்மீக சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆன்மீக சக்தியின் வள்ளல் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். ஏனென்றால் புனிதமானவர்கள், உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள் நீங்கள்தான். அனைத்து ஆத்மாக்களையும் விட தூய்மையானவர்கள் நீங்கள். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விதிப்படி பூஜைகள் நடப்பதை போல வேறு யாருக்கும் நடப்பது கிடையாது. இப்பொழுது கடைசி பிறவியிலும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை நடப்பது போன்று வேறு எந்த தர்ம பிதாக்களுக்கும் அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கும் நடப்பது கிடையாது. நினைவு சின்னங்களை உருவாக்கலாம், ஆனால் விதிபூர்வமாக பூஜை நடப்பது கிடையாது. பிறகு உலகிலேயே அதிக செல்வந்தர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது ஒரு பிறவிக்கான பொக்கிஷம் 21 பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். ஏனென்றால் தந்தையின் மூலம் தந்தையின் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. எவ்வாறு தந்தை அழிவற்றவரோ அவ்வாறு தந்தையின் மூலம் கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களும் அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. ஆகையால் உலகிலேயே அதிகமான செல்வந்தர்கள், உலகிலேயே அதிகமான தூய்மையானவர்களாக இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் அனைவரும் இவ்வாறு விசேஷமான சேவாதாரி என்று நினைக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் உலக ஆத்மாக்களுக்கு எந்த பொருள் அவசியமானதாக இருக்கிறது? இன்று உலகில் மகிழ்ச்சி, சக்தி மற்றும் அன்பு அவசியமானதாக இருக்கிறது. ஆன்மீக அன்பை விரும்புகிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போதைய காலப்படி வள்ளலாக ஆகுங்கள். மனதால் சக்திகளை கொடுங்கள், வார்த்தைகளால் ஞானத்தை கொடுங்கள் மற்றும் செயலால் குணதானம் செய்யுங்கள். பிரம்மா பாபா கடைசியில் 3 வார்த்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசாக கொடுத்தார். நினைவிருக்கிறது அல்லவா? இந்த 3 வார்த்தைகளை சேவையில் பயன்படுத்தும் பொழுது பல ஆத்மாக்களை திருப்திப்படுத்த முடியும். அந்த 3 வார்த்தைகள் நிராகாரி, நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி. மனதில் நிராகாரி, வார்த்தைகளில் நிரகங்காரி மற்றும் செயலின் மூலம் நிர்விகாரி. இந்த 3 வார்த்தைகளை சேவையில் பயன்படுத்துங்கள். இப்பொழுது உலகிற்கு உங்கள் சக்தியின் மூலம் சிறிதளவு உள்ளபூர்வமான ஆனந்தம், சுகத்தின் பிராப்தி ஏற்பட வேண்டும். அனைவரும் நிராசையுடன் இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் உலகின் ஆசை நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் தந்தையின் ஆசை நட்சத்திரங்களாக பார்க்க விரும்புகிறார். நம்பிக்கை நட்சத்திரங்களாக மட்டும் அல்ல, ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆசை நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். பாப்தாதாவிடம் குழந்தைகளின் அன்பு எப்பொழுதும் வந்தடைந்து கொண்டிருக்கிறது. மேலும் அனைத்தையும் விட எளிய முயற்சி எது? விதவிதமான முயற்சி இருந்தாலும் அனைத்தையும் விட எளிய முயற்சி அன்பு. அன்பில் முயற்சியும் கூட அன்பான ரூபமாக ஆகிவிடுகிறது. ஆக தந்தைக்கு அன்பானவர் ஆவது என்றால் எளிய முயற்சி செய்வது. அன்பில் நீங்கள் அனைவரும் தன்னை அன்பானவர் என்று நினைக்கிறீர்கள். அவ்வப்பொழுது அல்ல, எப்பொழுதும் அன்பானவர். யார் தன்னை எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதாக நினைக்கிறீர்களோ எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கி இருக்க வேண்டும். மேலோட்டமாக மூழ்குபவர்கள் அல்ல, கலந்து இருப்பவர்கள். யார் அவ்வாறு கலந்து இருப்பதாக நினைக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எப்பொழுதும் என்ற
என்ற வார்த்தையை அடிக்கோடிட வேண்டும். கை உயர்த்துங்கள். நன்றாக கை உயர்த்தி விட்டீர்கள். பாப்தாதா கரங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் தைரியம் வைக்கிறீர்கள். ஒருவேளை சிறிது குறைந்தாலும் கை உயர்த்தி இருக்கிறேன் என்ற நினைவு வந்துவிடும். ஏனென்றால் பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அளவற்ற அன்பு இருக்கிறது. ஏனென்றால் பாப்தாதா அறிவார், இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் பலமுறை அன்பானவர்களாக ஆகியிருக்கிறார்கள், இப்பொழுதும் ஆகியிருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே ஆத்மாக்கள் தான் அன்பானவர்களாக ஆவார்கள். நாம் தான் ஒவ்வொரு கல்பத்திற்கும் அதிகாரி ஆத்மாக்கள் என்ற போதை மற்றும் மகிழ்ச்சி இருக்கிறதா? இவ்வாறு அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதா உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் களைப்பற்றவர்களாகி பறந்து கொண்டே செல்லுங்கள். அவ்வப்பொழுது ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் சுயஸ்திதியை மேலே கீழே ஆக்காதீர்கள். சுயஸ்திதிக்கு முன்னால் பிரச்சனை ஒன்றும் செய்ய முடியாது. நல்லது. முதல் முறையாக யார் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பலர் வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து பெருமையாக இருக்கிறது. ஆஹா, எனது குழந்தை, ஆஹா, நீங்கள் இயற்கையாகவே ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய பாபா என்று பாடலை பாடுகிறீர்கள். அதே போன்று தந்தையும் குழந்தைகளின் பாடலை பாடுகிறார். ஆஹா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆஹா. ஏனென்றால் தந்தை கல்பத்திற்கு பின் குழந்தைகளாகிய உங்களை சந்திக்கிறார். மேலும் ஒவ்வொருவரும் உலகின் முன் மகான்களாக இருக்கிறீர்கள். எனவே தந்தை ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று பாடுகிறார். ஆஹா ஆஹா குழந்தைகளாக இருக்கிறீர்கள் தானே? ஆஹா ஆஹா குழந்தைகளாக இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எனவே எப்பொழுதும் நான் ஆஹா ஆஹா என்று இருக்கிறேன் என்பதை நினைவில் வையுங்கள். முயற்சியாளராக இருக்கலாம், ஆனாலும் ஆஹா குழந்தைகள், தந்தையின் ஆஹா ஆஹா எனும் குழந்தைகள். தந்தையின் கூடவே செல்வீர்கள், இருந்துவிட மாட்டீர்கள் தானே? தந்தை கூறுகிறார், ஒவ்வொரு குழந்தையையும் அன்பின் மடியில் அமர்த்தி அழைத்து செல்வேன். தயாராக இருக்கிறீர்களா? வழியில் நின்றுவிட மாட்டீர்களா? கூடவே வருவீர்கள். ஏனென்றால் உறுதி எடுத்திருக்கிறீர்கள். உறுதி மொழியை கடைபிடிப்பவர்கள். இப்பொழுது பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். தனது ஃபரிஷ்தா ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். நடந்தாலும் காரியம் செய்தாலும் ஃபரிஷ்தா ரூப ஆடையின் அனுபவத்தை செய்வியுங்கள். பாப்தாதா ட்ரில் கூறியிருக்கிறார் அல்லவா? ஆடை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் உள்ளதுதானே? ஷரீர ஆடையை மாற்றுவதை போல ஆத்மாவின் சொரூபம் ஃபரிஷ்தா. அடிக்கடி அனுபவம் செய்யுங்கள். ஃபரிஷ்தா ஆடை பிடித்திருக்கிறது அல்லவா? பிரம்மா பாபா அவ்யக்த ஃபரிஷ்தா ரூபத்தில் வதனத்தில் அமர்ந்திருப்பதை போல தந்தைக்கு சமமாக நீங்கள் அனைவரும் கூடவே நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் ஃபரிஷ்தா ரூபத்தின் அனுபவத்தை செய்யுங்கள். ஏனென்றால் ஃபரிஷ்தா ஆன பின்பும் பிறகுதான் தேவதை ஆவீர்கள். தந்தையின் 3 ரூபங்கள் நினைவிருக்கிறது தானே? அப்பா, ஆசிரியர், சத்குரு. அதே போன்று தனது 3 ரூபங்களையும் நினைவு செய்யுங்கள். பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா மற்றும் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. இந்த 3 ரூபமும் உறுதிதானே? சில நேரம் பிராமணனுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், சில நேரம் ஃபரிஷ்தா, சில நேரம் தேவதை. இந்த 3 ரூபத்தில் இயற்கையாகவே 3 காலங்களையும் உணர்ந்தவர் என்ற இருக்கையில் அமர்ந்து சாட்சியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இருப்பீர்கள். எனவே அனைவரிடத்திலும் பாப்தாதா இதையே விரும்புகிறார். எப்பொழுதும் தந்தையுடன் இருங்கள், தனியாக இருக்காதீர்கள். கூடவே இருந்தால்தான் கூடவே வருவீர்கள். அவ்வப்பொழுது இருந்தீர்கள் என்றால் எப்படி கூடவே வர முடியும்? அன்பானவர்கள் அன்பானவரை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. முழு நாளும் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். அவ்வப்பொழுது பிராமணன், அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா, அவ்வப்பொழுது தேவதை. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் எப்பொழுதும்
பொக்கிஷங்களில் நிறைந்திருப்பவர்கள் எப்பொழுதும் தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சேவாதாரியாக இருப்பவர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள், நாம் உலகை மாற்றுபவர்களாகி உலகை மாற்றுவோம். எனவே நடந்தாலும் காரியம் செய்தாலும் சேவாதாரி சேவையில் தயாராக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உலக சேவாதாரியாகி உலகை மாற்றுபவர் ஒவ்வொருவரையும் தந்தையின் பொக்கிஷங்களை நிறைக்கக்கூடிய பாப் தாதாவின் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் வணக்கங்கள். நல்லது. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். மாஸ்டர் 3 காலங்களையும் உணர்ந்தவராகி ஒவ்வொரு காரியமும் யுக்தியுக்தாக செய்யக்கூடிய கர்ப்ப பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சங்கல்பம் வார்த்தை அல்லது காரியம் செய்தாலும் அதை மாஸ்டர் 3 காலங்களையும் உணர்ந்தவராகி செய்தால் எந்த ஒரு காரியமும் வீணானவையாக அல்லது பொருளற்றதாக இருக்காது. 3 காலங்களையும் உணர்ந்தவர் என்றால் சாட்சி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை அறிந்து இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்விப்பது. அவ்வாறு செய்யும் போது அவ்வப்பொழுது கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ஒவ்வொரு காரியம் செய்தாலும் கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டு கர்மாதீத் நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன். யார் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களே மகான் செல்வந்தர்கள் ஆவார்கள். அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி எப்பொழுதும் பயமற்றவர் மற்றும் கவலையற்று இருங்கள். காவல் காக்கும் காவல்காரர் ஆயுதத்துடன் இருந்தால் மற்றும் எனது ஆயுதங்கள் எதிரியை விரட்டிவிடும், தோல்வியடைய செய்யும் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர் மிகவும் பயமற்றவராக நடந்து கொள்வார். ஆக உங்களிடம் அனைத்து சக்திகள் என்ற ஆயுதங்கள் எப்பொழுதும் இருக்கின்றன. அழைத்தால் போதும், அதாவது எஜமானர்களாகி கட்டளையிட்டால் வெற்றி சதா காலத்திற்கும் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.